இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது வல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயமே. ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். 22/2/2026 இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு என்ற தமிழ் வருடத்திலே மாசி மாதம் பிறந்து 10ஆம் நாள் ஆகிவிட்டது. இன்றைய நாளில் விசேஷம் அப்படின்னாக்க பஞ்சமி திதி மாலை ஒரு 12:17 நண்பகல் வரைக்கும் இருக்கும். அதன் பின் அஷ்டமி திதி வந்துவிடும். அதுபோல இன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6:55 வரை இருக்கும். பின்பு பரணி நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய முருகப்பெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு, ஏன்னா வளர்பிறையில சஷ்டி விரதம் இருந்தால் நம்ம கேட்ட வரம்லாம் கிடைக்கும் அப்படின்றது. முருகன் தான் அப்படி கொடுக்கிற தெய்வம் அப்படின்வாங்க. குழந்தை தெய்வம் இல்லையா, டக்குன்னு கேட்ட உடனே கிடைச்சிரும். அப்படிங்கிறதுனால முருகனின் அருளாலே பலவிதமான நல்ல காரியங்கள், கல்யாண தடை நீங்கிறது, குழந்தை பேர் கொண்டது, அதுபோல வீடு மனை வாகனங்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்வது, கடன் அப்படிங்கிற சுமையை குறைத்து கொள்வது போன்ற நல்ல நல்ல பல அரிய விஷயங்களை இந்த சஷ்டி விரதம் இருப்பதனாலே நாம் பலனாக முருகனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால முருகப்பெருமானை வழிபட ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே. அதுவும் இந்த மாசி மாதம் முருகனுக்கு நல்ல உகந்த நாள். மாசி செவ்வாய் நார்மலாக அந்த முருகனுடைய எக்ஸ்ட்ரீமிட்டியில் காட்டும். ஸோ அதனால் முருகனை இன்று வழிபடுவது ரொம்ப சிறந்தது. இன்றைய காலை நல்ல நேரம்னா 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும், ஒரு மத்தியான வேலையில் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும், ராகு காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், யமகண்டம் 12லேருந்து 1:30, குளிகை நேரம் 3லேருந்து 4:30. இன்றைய வார சூலை அப்படிங்கிறது மேற்கு பக்கம், வெள்ளம் பரிகாரமாக பயன்படுத்துவர். அஸ்வினி நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே உத்திரம் மற்றும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கன்னி ராசிக்குள்ளார இங்க சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. இன்றைய நாளினுடைய யோக கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுப்ரம் அப்படிங்கிற நாம யோகமும் கரணம் பாலவ கரணமும் வரும். இந்த சுப்ரம் அப்படிங்கிற கரண யோகத்துக்கு பேரு இந்த பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் செய்வோம்ல, அந்த வேலையெல்லாம் செய்யலாம். அலங்காரங்களே மோஸ்ட்லி பண்ணிக்கலாம். அதே மாதிரி யாருன்னா பெரிய மனுஷங்களை போய் பார்த்து வரணும் அப்படின்னா பண்ணலாம். கல்யாணம் பண்றதுக்கான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய பேசலாம். மத்தியஸ்தம் செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சுப்ரத்துல பண்ணா நல்லபடியா அமையும். அதுபோல பாலவகரணம் அப்படிங்கிறதும் மங்களகரமான காரியங்கள் நிறைய செய்ய முடியும். கோயில்ல உற்சவங்கள் பற்றின விஷயங்கள்லாம் பேசணும்னா இன்னைக்கு பேசலாம். பிரயாணங்கள் மேற்கொள்வது பற்றியும் வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பேசுவதனாலும் இன்றைய நாள்ல நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு இருக்கு. பஞ்சமி அப்படிங்கிற திதியே உங்களுக்கு தெரியும். வராகி அம்மையை வழிபடுவதனால நமக்கு வரக்கூடிய லாபங்கள். அதனால இன்றைய நாள் அவருக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு 12 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பின்னே வரக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் வருகிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கும் போது நட்சத்திர வாரியில பார்க்கும்போது அஸ்வினி தான் முதல் நட்சத்திரம். அது மட்டும் இல்லை, இந்த அஸ்வினியில கடன் அடைச்சா கடன் அடைஞ்சிடும். அதனால கடன் அடைப்பதற்கான ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கிடுங்க. விவசாயத்துல மாடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மாடு வாங்கலாம். இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆயிட்டு சாந்தி முகூர்த்தம்லாம் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். விதை விதைக்கிறதா இருந்தால் விவசாயிகள் இன்றைக்கு விவசாயிகள் விதை விதைப்பதற்கும் நல்லபடியாக இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நாளில் கோச்சாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கோள்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக சூரிய பகவானை பார்ப்போம். ஏன்னா மாசி மாசத்துல சூரிய பகவான் கும்பராசியில் உட்கார்ந்துருப்பார். அதை ஜோசிட அடிப்படையில் சொல்லும்போது உபஜய ராசின்னு சொல்லுவோம். 3, 6, 9, 11 அப்படிங்கிறது உபஜய ராசிக்குள்ள இருக்கும். அந்த உபராசிக்குள்ள உட்கார்ந்துருக்கிறார். அங்கே கூடவே அவரோடு இன்று இருக்கக்கூடியது புதன், சுக்கிரன் மற்றும் ராகு. சனி பகவான் வருடக்கோளாக அப்படியே மெயின்டைன் பண்றாரு மீனத்துல. சந்திர பகவான் இன்னைக்கு மேஷ ராசியில இருப்பார். குரு வக்கரகதியில மிதுன ராசியில் இருப்பார். கேது சிம்ம ராசியில் இருப்பார். செவ்வாய் உச்சமாக மகர ராசியில் அமர்ந்திருப்பார். அப்படிங்கிறது இன்னைக்கு கோச்சாரத்தின் பலனாக பார்க்கிறோம். இப்ப நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது உங்க ராசிநாதன். அவருக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த சஷ்டி.
இந்த சஷ்டி நாளிலே விரதம் இருப்பதனாலே உங்களுக்கு பல விதத்திலும் லாபங்கள் உண்டு. ஏன்னா சந்திரனே உங்க பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரு. முக்கியமா அந்த ஜிம்முக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறவங்க இன்னைக்கு போய் ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய எடை குறைவது அப்படிங்கிறத நீங்க நல்லா பண்ணலாம். உடம்பும் கட்டுமஸ்தா ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்க மேஷராசியில செவ்வாய் அப்படிங்கிறது தான் யூனிஃபார்ம் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி யூனிஃபார்ம் ஜாபுக்கு ஏற்ற ஃபிட்னஸ்லாம் கொண்டு வரதுக்கு இந்த நாள் ஒரு அந்த துணையாய் நிற்கும். அதனால இன்னைக்கு அந்த வேலையை நீங்க தாராளமாக செய்யலாம். அது மூலியமாக உங்களுக்கு ஒரு கட்டுமஸ்தான ஆடவராக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த கட்டுமஸ்தான உடல் அப்படிங்கிறது கிடைக்கும் என்கிற நல்ல செய்தியை மனதில் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். ரிஷப ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் 12ஆம் இடத்திற்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் வருகிறார். இந்த 12ஆம் இடம்னா பயப்பட வேண்டியதில்லை, மறைவு ஸ்தானம் தான். ஆனாலும் கொஞ்சம் செலவுகள் உண்டாகும். இந்த செலவுகளானது உங்களே சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அதே போல உங்க ராசியினுடைய தொழில் அப்படிங்கிற இடத்த குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால நிறைய விஷயத்துல நல்ல காரணங்கள் காரியங்கள்லாம் நடக்க இருக்கிறது. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸா மைண்டை வச்சுக்கிட்டு கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் போன்ற முருகனின் துதிகளை சொல்லி நீங்கள் வழிபடுவீர்களானால் இன்றைய நாள் சுகமான மகிழ்ச்சியான நாளாய் மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து அடையட்டும். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி அன்பர்களே, குரு வக்கரகதியிலே இருக்கிறாருங்க. ஆனா 2ஆம் இடத்துக்குரியவன், 2ஆம் இடம்னா குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் லாபத்துல போய் உட்கார்றாரு. இன்னைக்கு நார்மலாவே இந்த 2-11 அப்படிங்கிற தொடர்பு இருந்தா பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு உண்டு. அதுவும் இன்னைக்கு பஞ்சமி அப்படிங்கிறதுனால நீங்க நினைச்ச மாதிரி பணம் வரும். உங்க அறிவாற்றலுக்கு ஏற்ற மாதிரி பணம் வரும். சார் ஞாயிற்றுக்கிழமை எப்படி சார் பணம் வரும்? ஆனா பணம் வரதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாரு. கடன் குறைவதற்கான வாய்ப்பு கொடுக்குறாரு. அதனால இன்றைய நாள்ல கொஞ்சம் யாருக்குன்னா கடன் கொடுக்கணும் அப்படின்னா கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை எடுத்து ஒரு கவர்ல போட்டு வச்சிருங்க. அஸ்வினி நட்சத்திரம், சஷ்டி இது ரெண்டும் அரிதான விஷயங்கள். இதெல்லாம் வந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கடன் அடையுதுன்னு அர்த்தம். அதனால கடன் அடைவதற்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டே. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிடுங்க. உங்க வாழ்க்கையிலும் சுபிட்சம் உண்டு. வாழ்க வளத்துடன். கடகம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசிநாதன் தொழில் என்கிற அஸ்வினி நட்சத்திரத்துல போய் உட்கார்றாரு. அந்த மேஷ ராசியில இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு அமர்வதனாலையும் தொழிலிலே எக்ஸ்ட்ரா கவனம் வேணும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டா இல்லாம கொஞ்சம் காலை வேலையே சீக்கிரம் எழுந்து கொஞ்சம் அலர்ட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி நிறைய வியாபார நுணுக்கங்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்து, ஏன்னா மந்த் எண்டு மட்டும் இல்லை, இயர் எண்டும் வரப்போகுது. அதனால அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டு வரதுனால எவ்வளவு தூரம் அந்த சேல் அப்படிங்கிறத நிறைய கொண்டு வரணுன்ற விஷயத்துல கவனமா இருந்து நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு முக்கியமாக வெற்றி தரும். அதுவும் எஸ்பெஷலி இந்த துணி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை இன்னைக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, உங்க ராசிநாதன் ஆனவர் கும்பராசியிலே 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில உங்க ராசியின் 9ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு 12க்குரியவனான இந்த சந்திர பகவான் போய் உட்கிறார். மனோகாரகன் மறைவிலே இருந்தவர், அவர் நேராக போய் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்வது உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமைகிறது. உங்களுடைய அனைத்து விதமான செயல்களையும் குரு லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம், முக்கியமாக சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் இவர்களை பார்க்கிறார். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைப்பதற்கும் நல்ல வாய்ப்புகளை கிடைப்பதற்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டேல இன்னைக்கு ஒரு நாள் சஷ்டி அப்படின்னாலே காரியங்களை நல்லபடியா செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரணும். இன்றைய நாள் நீங்க கரெக்டா கால்குலேட்டிவா இருந்தீங்கன்னா சக்சஸ் உண்டாகும். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே
உங்களுடைய ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் வேண்டி இருக்கக்கூடிய காரணமாக இருக்கிறது. லாபத்துக்குரியவர் தான் இருந்தாலும் அவர் தன்னுடைய வேலையை கொஞ்சம் செய்வார் இல்லைங்களா? குடும்பத்தான ஸ்தானத்தை பார்க்க போகிறார். அதனால குடும்பத்திலும் சில குழப்பங்களும் மூடுவதற்கு வாய்ப்பு உண்டு. காம்படிஷன் அப்படிங்கிற வேர்ல்ட்ல இருக்கிறோம். அதனால தொழிலிலே போட்டி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட இன்னைக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறதும், குரு 2ஆம் இடத்திலே பார்க்கிறார், உங்க தன வாக்கஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்திலேருந்து. அதனால கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற இண்டிகேஷனை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வாழ்க வளத்துடன். துலாம் அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு 7ஆம் இடத்திலே அமரக்கூடிய சந்திர பகவான் தொழிலுக்குரியவர் 7ஆம் இடத்துல வர்றார். தொழில்னாலே வெற்றி. அந்த தொழிலுக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய கர்மஸ்தானத்துக்குரியவர். சின்சியரா வேலை பண்ணா இன்னைக்கு காசு உண்டு. மனசை ஒருநிலைப்படுத்திக்கிடுங்க. காலையிலேயே நீங்க எழுந்துட்டு இன்னைக்கு முருகனை ஸ்தனம் பண்ணிட்டு நல்ல கந்தசஷ்டி, கந்தகுரு, வேல்மாறல் போன்ற நல்ல முருகன் பாடல்களை எல்லாம் சொல்லி இன்றைய நாளை உங்களுடைய நாளா மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு வரவு நிச்சயம். கடன் தொல்லை இருந்தா கடனை அடைப்பதற்கான வழிகளை இன்னைக்கு நீங்க பண்ணுங்க. அதாவது கொஞ்சமான கணத்தை ஒரு கவலையான போட்டு எடுத்து வைங்க கடன் அடைக்கிறது. கடன் மலை போல இருந்தாலும் அடைந்து விடும் அப்படின்னு இருக்கு. அதனால அஸ்வினி நட்சத்திரமும் இருக்கு. இன்றைய நாள்ல சஷ்டியும் இருக்கிறதுனால இந்த உபாயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய பூர்வமுன்னிஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் 6ஆம் இடமான ரிண ரோக சத்ரு என்கிற சத்ருஸ்தானத்தை ஜெயிக்கக்கூடிய எதிரிகள் ஸ்தானத்துல போய் உட்கார்றார். இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோட இருங்கன. ஏன்னா மனதில் கொஞ்சம் மறதி வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. செய்யணும்னு யோசிங்க, ஆனா செய்யல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆள் கடன் வாங்கிட்டு போனாரு, அவர் உங்களை கிராஸ் பண்ணி வணக்கண்ணேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அவர் போன பிறகுதான் அடடா அவன் காசு தரணுமே அப்படின்னு தோணும். அதனால கொஞ்சம் அலர்ட் ஆறுமுகம்னுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் அலர்ட்டா இருந்துடுறது நல்லது. இன்னைக்கு கொஞ்சம் மேக் யுவர் செல்ஃப் ஃப்ரெஷ். இன்னைக்கு ரெஸ்ட் டே இல்லை, கொஞ்சம் ஃப்ரெஷ் டே அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. அதனால் வரக்கூடிய லாபம் உங்களுக்கு உண்டு. சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு கூடுதல் பலனும் இன்னைக்கு இருக்கும். அதுபோல கடனை அடைக்க எண்ணம் கொண்டவர்களுக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவான் உங்களை 7ஆம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே உங்க ராசியினுடைய 5ஆம் இடத்திலே அஷ்டமத்துக்குரிய சந்திர பகவான் அமர்கிறார். இந்த அறிவு என்ற இடத்திலே மனது என்பது ஒருநிலைப்படும் போது மனதிலே தெளிவு வந்துவிடும். அதனால் இன்றைக்கு கொஞ்சம் எதையான ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும்னா வீக் டே அமைதியா உட்கார்ந்து, வீக்கெண்டு டேல அமைதியா உட்கார்ந்து அதை ஆராயுங்க. ஃபேமிலியோட கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் கேளுங்க. செவிமடுத்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சரை நீங்க இன்னைக்கு அழகாக தெளிவாக கண்டுபிடிச்சு விடலாம். ஓஹோ இதான் பிரச்சனையா, நான் இதுக்கு சால்வ் பண்றேன் அப்படிங்கிற வந்து அமிக்கபிள் சொல்யூஷனுக்குள்ள போயிடுங்க. அப்படி பண்ணினீங்கன்னா குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் விளையும். இந்த சஷ்டி விரதம் இருப்பதனாலே ஒரு கூடுதல் உபகாரம் என்னன்னாக்கா குழந்தைகளோட அனுசரணையாக இருப்பதுன்றது வந்துடும். அப்ப நல்ல வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, 4ஆம் இடம் என்கிற மண் மனை வாகன யோகத்திலே 7க்குரியவர் போய் உட்கார்றார். இந்த சந்திர பகவானானவர் உங்களுக்கு மாரகஸ்தானத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான். அதனால கொஞ்சம் பாதகத்தையும் ஏற்படுத்துவாரே சார், அதனால கொஞ்சம் சிக்கலும் உண்டுங்களே. இந்த 4, 11 இதெல்லாம் உங்களுக்கு சரியான நம்பர்ஸ் கிடையாது இல்லைங்களா? லாபத்துக்குரியவனும் ஆனா சரராசியனால இந்த 11 வந்து உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பார் செவ்வாய். அந்த செவ்வாய் வீட்டிலேயே போய் உட்கார்றார். எப்படி சார் இதுல தப்பிச்சுக்கிறது அப்படின்னா அழகான வழி இருக்கு. இன்னைக்கு சஷ்டி விரதம் இருப்பது, முருகனின் அந்த துதிகளான சோத்திரங்கள், கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம், வேல்மாறல், முருகாற்றுப்படை, இப்படி நல்ல துதிகள் எல்லாம் இருக்கிறதுல அதை கொஞ்சம் உட்கார்ந்து சொல்றது இல்லை கேட்கறது பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த சிக்கலில் இருந்து தெளிவாக வெளியில வந்துடலாம். அப்படி ஒரு நல்ல காரியத்தை இன்னைக்கு செய்யுங்க.
உங்க வாழ்க்கை இனிமையாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, முயற்சி ஸ்தானத்திற்குள்ளே எதிரிகளுடைய அந்த ஸ்தானத்து அதிபதி யாரோ வந்து உட்கார்றார். அதனால இன்னைக்கு பல நல்ல விஷயங்களை நீங்க எதிர்நோக்கலாம். நீங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய காரியங்களிலே முயற்சியும் உங்க மனதின் ஒற்று போகிறது. அதுபோல உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமையப் போகிறது. இந்த மேஷ ராசியிலே ராசிநாதனான செவ்வாயானவர் மகரத்திலே உச்சமாக அமர்ந்திருக்கிறார் உங்க ராசியின் 12ஆம் இடத்துல. அதனால எல்லா விதத்திலும் உங்களை கவர் பண்ணி நிற்கிறாங்க. குரு பார்க்கிறாரு. அதனால் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற ஒரு நல்ல காரியத்தினாலே இன்றைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகவும் நலமாகவும் அமையும் அப்படிங்கிற செய்தி உண்டு. அதை இன்னும் வெற்றியா மாற்றுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பது, முருகனை துதிப்பது, அதுபோல கடனை கொஞ்சம் அடைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். வாழ்க வளத்துடன். சுறுசுறுப்புக்கும் ஆர்வத்துக்கும் பேர் போன மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசியினை 2ஆம் இடத்துல சுகஸ்தானத்துக்குரியவரான சந்திர பகவான் வந்து உட்கார்றார். இந்த கிரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னாலே அஸ்வினி நட்சத்திரம் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அஸ்வினி நட்சத்திரத்துல வர்றதுனால எதையும் புதுசா கத்துக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு மனதிலே வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாள். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க கத்துக்கொள்ளக்கூடிய, சும்மா நம்ம வந்து ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ அந்த மீடியா ஸ்பெண்ட் பண்ணாம உங்களுக்குன்னு கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி சில காரியங்களை இன்னைக்கு கத்துக்கிடுங்க. அந்த ஆர்வத்தினால் வரக்கூடிய பலன் வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறதும், இன்றைய நாளிலே கொஞ்சம் முருக வழிபாடை செய்வதும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும். அதனால் வளங்கள் நலங்கள் பெருகும். வாழ்க வளத்துடன்.